சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல half collar neck line எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். So அதுக்கு வந்து first உங்க plain fabric எடுத்துக்கங்க. So இது ஏற்கனவே நான் வந்து arm hole கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த fabricல. So collar neckline தைக்கணும்னா shoulder width நார்மலா 3 inch வைக்கிறீங்கன்னா collar neckline தைக்கும்போது அதோட ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 3.5 inches வைக்கணும். ஸோ நீங்கள் காலர் நெக்லைனுக்கு வந்து ஒரு 1/2 inch விட்டு நீங்கள் ஷோல்டர் கட் பண்ணலாம். காலர் உங்களுக்கு அழகாக உட்காராது. அதே மாதிரி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து போடவே அன்ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுட்டு காலர் நெக் எப்போ கட் பண்ணுறதா இருந்தாலும் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 inch விட்டு, அதாவது இந்த சைடில் ஒரு 1/2 inch விட்டு கட் பண்ண பிறகு நீங்கள் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு உங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இப்படி எடுத்துக்கோங்க. ஹாஃப் காலர் நெக்லைனால் நெக்லைன் வந்து ஒரு எப்போவுமே நார்மலாக வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இதுக்கு வந்து 2.5 inches எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்லைன் வித் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு 2.5 எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் டெப்த்து வேணுமோ, அதாவது மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் நெக்லைன் டெப்த்து ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நெக்லைன் ஹைட் பார்த்தீங்கன்னா 5 inches. ஸோ இப்போ மேலேருந்து 5 inches நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 5 inchஸில் ஒரு மார்க் போட்டுட்டு ஸ்கேலில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ இந்த 2.5 inchையும் 5 inchையும் இப்படி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுருங்க. ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதுலேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இப்போ நெக்லைன் நீங்கள் ஃபஸ்ட் வரைஞ்சி முடித்த பிறகு இங்கேருந்து ஒரு 6 inch இல்லாட்டி 7 inch உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லைன் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம நெக்லைன் இதோட முடிய போது இங்கேருந்து வரப்போகிறது வெறும் பைப்பிங் மட்டும்தான். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 inch மார்க் பண்ணிகிட்டே போங்க. ஓகேவா, இங்கேருந்து ஒரு 1/4 inch ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணுங்க. ஓகே, மார்க் பண்ண பிறகு ஸ்கேல் எடுத்து அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு V மாதிரி கட்டிங் கொடுத்துட்டு இதில் மார்ஜினல் அமௌண்ட் கொஞ்சமாக ஃபேப்ரிக்கை எடுத்துடணும். பாருங்கள், இப்போ நான் லைன் வரைகிற பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இதில் நம்ம ஃபேப்ரிக்கை எடுக்க போகிறோம். மார்க் பண்ண இந்த லைனை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் யூ வரைஞ்சிக்கலாம். நெக் லைனில் ஒரு நல்ல ஒரு நீட்டாக ஒரு யூ மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு வெளியே வந்து ஒரு 1 inch விட்டு நான் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த 1 inch மார்க்கிங்கை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஆல் ஓவர். அதாவது உங்கள் நெக்லைன் எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் போதோ அவ்வளோ தூரம் கரெக்டாக இந்த 1 inch மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இந்த நெக்லைன் போதோ அவ்வளோ தூரம் இந்த 1 inch நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக இந்த 1 inch மார்க் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இதை அழகாக இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த நெக்லைனை டர்ன் பண்ணி நம்ம ஒரு சின்ன லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை இப்படி உள்ள வரைக்கும் இப்படி கர்வ் பண்ண மாதிரி கொடுங்க.
ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி உள்ளே போய் இப்படி கர்வ் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் டிப் எவ்வளோ இருக்கோ இப்போ அதுதான் நான் இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு மார்ஜினல் அமௌண்ட் எடுத்தால் போதும், ரொம்ப நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஃபேப்ரிக் எடுத்துருங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் அவுட்டர் கேன்வாஸ் கட் பண்ணுறேன். ஸோ நம்ம கொஞ்சம் மார்ஜினல் அமௌண்ட் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஓப்பனிங்கு. ஒரு ஷேப் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே ஒரு யூ நெக் லைன் வந்துடும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹாஃப் காலர் நெக் லைன் எங்கே வரணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எந்த ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ணுறீங்க டிசைட் பண்ணிட்டு இதை வந்து அது கூட ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு காலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ க்ளூ சைடு எப்போவுமே ஃபேப்ரிக்கில் டச் ஆகிற மாதிரி வரணும். ஸோ இப்போ இது கேன்வாஸோட க்ளூ சைடு. இப்போ இதை ஃபேப்ரிக் மேலே இப்படி லே பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். காட்டன் ஃபேப்ரிக் இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ காட்டன் ஃபேப்ரிக் இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்வாஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும், அதாவது சுருங்கி போயிடும் கேன்வாஸு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறிடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கை மேலே போட்ட பிறகு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தோன்னா இந்த கேன்வாஸ் வந்து நல்லா நம்ம ஃபேப்ரிக் கூட ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னர் ஃபேப்ரிக். ஸோ இன்னர் கட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கேன்வாஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அவுட்டர் எட்ஜ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா நல்லா கொஞ்சம் நிறைய மார்ஜினல் அமௌண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்கை விட்டு அவுட்டர் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெக் லைனில் இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கணும். ஓகே, ஸோ எல்லா இடமும் இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டே வந்தால் அழகாக இருக்கும். ஸோ என்னோடய சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டிச்சிங் நெக்லைன் கேன்வாஸை யூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சாலும் ப்ளீஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். அந்த க்ரீன் கலருக்கு கான்ட்ராஸ்டிங்காக நான் பிங்க் கலர் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை நான் க்ராஸில் கட் பண்ண போகிறேன். ஸோ இது துணியோட ஸ்ட்ரெயிட் கிரீன் இதுதான். இது இப்படி க்ராஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு துணியில் நல்லா ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் இருக்க ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம வந்து பைப்பிங் கட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1.5 இன்ச் விட்டு இப்போது இந்த துணியை நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதையும் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நெக் லைனை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக் லைன் அவுட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டேர்னிங் வந்து இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, எங்கெல்லாம் உங்களுக்கு டேர்ன் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்டிங் ஸ்டிச் போட போகிறோம். பேஸ்டிங் ஸ்டிச்னா மிஷினில் இருக்க பெரிய ஸ்டிச் தான் பேஸ்டிங் ஸ்டிச்சு. ஸோ இப்போது நான் இப்போ போட போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நம்ம தைச்சி முடித்த பிறகு இந்த தையில நான் பிரிச்சுருவேன். ஸோ அதுக்காக தான் இதுக்கு நம்ம பேஸ்டிங் ஸ்டிச்சுன்னு ஒன்று போடுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பெரிய தையல் போடும்போது நீங்கள் பிரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பேஸ்டிங் ஸ்டிச்சுன்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே,
பாயிண்ட் ஸ்டிச் வரும்போது இதை கொஞ்சம் நாட்ச் பண்ணிவிடுங்க. நாட்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அழகான ஷேப் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு துணியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்து இப்போ கேன்வாஸ் வந்து இது மேலே லே பண்ணி இப்போ நான் தைக்க போகிறேன். ஸோ கரெக்டாக நெக்லைன் ஷோல்டர் எங்கே வருதோ சென்டரில் வச்சு இதை தைக்க ஆரம்பிக்கணும். ஸோ தைச்சிட்டு இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸ்லிட்டு, இப்போ இதுக்குள்ளே அப்படியே தைச்சிக்கிட்டே போங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பாயிண்ட் முடிச்ச பிறகு நீடில் உள்ளே விட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபுட்டு. இதை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை திருப்புங்க. ஓகே, இப்போ அது அதே மாதிரி நம்ம மேலே தைக்கிறோம். தைச்சு முடிச்ச பிறகு இங்கே உள்ளே இருக்க என்ன ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கரெக்டாக எங்கே தையல் முடியுதோ அது வரைக்கும் இதை கரெக்டாக கட் பண்ணி இங்கே டேர்னிங்கில் இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சம் ஸ்னிப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தான் அழகாக திரும்பும். அதே மாதிரி கொஞ்சம் நாச்சஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டர்ன் பண்ண போகிறேன். சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கில் இப்போ இந்த கேன்வாஸை இப்படி டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் எவ்வளோ அழகாக வருது. ஸோ இந்த பாயிண்டி எட்ஜ் இருக்க இடத்துல கொஞ்சம் சிசர்ஸை விட்டு கொஞ்சமாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பாக இன்னும் அழகாக வரும். உள்ளே நான் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸோட வெளி பக்கத்தில் இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை வச்சு நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி கொடுக்குறத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேன்வாஸோட நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்தில் இந்த பிங்க் கலர் பைப்பிங் ஃபேப்ரிக் இப்படி வச்சு இப்போ இதை தைக்க போகிறேன். இது வந்து கிராஸ் கட் பயஸ் பீஸ் இது. ஸோ இதை இப்படி ஓரமாக இப்படி வச்சு இதை நான் தைக்க போகிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக இந்த ஷேப் எப்படி போதோ அதே ஷேப்பில் இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டர்ன் வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை மட்டும் தூக்கி திருப்பிடுங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி இங்கே டர்ன் இருக்குது, நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபேப்ரிக்கும் டர்ன் பண்ணி திருப்பிடுங்க. ஸோ ஒன்ஸ் தைச்சி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நெக்லைனில் டர்ன் வருதோ அங்கெல்லாம் இதை வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல டர்ன் வருதுன்னா நெக்லைனில்
கரெக்டாக இந்த பயஸ் டேப்பை இந்த கிராஸ் கட்டை இங்கெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பைப்பிங் வந்து நல்லா டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டர்ன் இருக்கோ அந்த இடத்துல இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அந்த கிராஸ் கட் இப்படி தைச்சிருக்கோம் இல்லையா, இதை அப்படி எடுத்து உள்ளுக்க ஃபோல்ட் பண்ணி இப்போ இதெல்லாம் தைக்க போகிறேன். இந்த பைப்பிங் கொடுத்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணி இப்போ இந்த அவுட்டர் எட்ஜை நான் தைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எதாவது கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை சேம் பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு மேலே ஒரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நான் தைச்சிக்கிறேன். இதை சைடில் ஒரு சின்ன தையல் போட்டுக்குங்க. ஸோ தையல் போட்ட பிறகு இதை வந்து கரெக்டாக இது மேலே ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஓப்பனிங் வச்சு இப்போ நம்ம இதை தைச்சிக்கலாம். இந்த பிளாக் கலர் வந்து இதுக்கு இன்னும் பைப்பிங் கொடுத்த மாதிரி ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை இது மேலே வச்சு இப்படி தைக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை வச்சு செக்யூர் பண்ண பிறகு கரெக்டாக இந்த மார்ஜனில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக அழகாக தைச்சிருங்க. ஒரு சைடு தைச்ச பிறகு துணி அப்படி திருப்பி கரெக்டாக மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஸ்டிச்சை வந்து அன்பிக் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க த்ரெட்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான நெக்லைன் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை எப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லாட்டி எனக்கு காலர் அட்டாச் பண்ணி வேணும்னா ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் நான் காலர் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை தைச்சு முடித்த பிறகு நம்மளோட பேக் சைடை வந்து இது மேலே போடுங்க. சுடிதாரோட பேக் பார்ட்டில் நம்ம வந்து நெக்லைன் கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ராவாக இது மேலே போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நெக்லைன் எதுவும் கட் பண்ணல, வெறும் ஆம் ஹோல் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக உங்கள் ஸ்லீவ்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ ஸோ உங்கள் ஷோல்டரை மேட்சப் பண்ணி
இப்படி வச்சு இது மேலே ஒரு தையல் போடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி நம்ம காலரை அட்டாச் பண்ணணும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ 2 ஷோல்டரையும் ஒன்றா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்லைன் ஈவனாக இருக்கட்டும். நெக்லைன் இப்படி ஈவனாக வச்சு ஃபோல்ட் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் நெக்கோட சென்டர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அதை வந்து ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட சென்டரை இப்படி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. எனக்கு காலர் வந்து ஒரு ஹாஃப் த வே இது வரைக்கும் வந்தால் போதும். அதாவது இதை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா மேலேருந்து கரெக்டாக 2 இன்ச், அதாவது பின்னாடி இருக்க ஃபேப்ரிக்லேருந்து 2 இன்ச் எனக்கு வந்தால் போதும். ஸோ கரெக்டாக இந்த 2 இன்ச்சை இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 சைடும் வர மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பேக் நெக் லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அனுப்பிங்க. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அப்படியே டேப்பை வந்து டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4.9 இன்ச்சஸ். 5க்கு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. சரி பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு இதை ஃபேப்ரிக்கோட இதை திருப்பிட்டே போங்க. திருப்பிட்டே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு 4.8 இன்ச் இருக்குது. எனக்கு 4.8 இருக்குது. ஸோ இப்போ இந்த 4.8 தான் நான் கேன்வஸில் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த கேன்வஸ் வந்து நம்ம சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற கேன்வஸ், சுடிதார் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கேன்வஸ். ஸோ இது கரெக்டாக 1 இன்ச் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 1 இன்ச் கேன்வஸ் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லாக்கிட்டே நம்ம நார்மலாக நெக்லைன் இன்டர்ஃபேஸிங் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுடிதார் கேன்வஸை இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல் கேன்வஸை இப்போ நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஸோ ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து ஒரே பிளேஸில் இருக்கும், மூவ் ஆகாமல் நமக்கு இருக்கணும். அப்போ தான் கட்டிங் கொஞ்சம் ஈக்குவலாக நல்லா வரும். ஸோ இதை கொஞ்சம் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பின் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அந்த 4.8 இன்ச்சை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபோல்டட் எட்ஜில் டேப்பை இப்படி வச்சு 4.8 இன்ச் இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணால் நமக்கு எக்ஸாக்டாக இங்கே கிடையாது, இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து இதை இப்படி கர்வ் பண்ணிவிடுங்க, மேலே போகிற மாதிரி. ஸோ உங்ககிட்ட பின் இருந்தால் அப்படி பின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ண பிறகு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக அதே டர்னில் ஸோ கட் பண்ண பிறகு இந்த பின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து எப்படி துணியோட அட்டாச் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ எந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் நெக்லைன் அட்டாச் பண்ணி போகிறீங்களோ முதல்ல அதை எடுத்துருங்க. ஒரே ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்போது இந்த கேன்வஸை இதுக்கு மேலே ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சுற்றி கொஞ்சம் துணி இருக்க மாதிரி விட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இதை ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரே ஒரு துணி எடுத்து கேன்வஸ் மேலே போட்டு ஒரு தையல் போட்டுக்கணும் இது மேலே. ஸோ அது ஃபஸ்ட்டு தையல். செகண்ட் தையல் எப்படின்னா, இந்த கேன்வஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எட்ஜ் கார்னரில் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே,
இந்த கேன்வாஸ் இங்கே இருக்குன்னா இது மேலே வரணும், ஆனால் ரொம்ப உள்ளே போகக்கூடாது. எக்ஸாக்டாக மார்ஜினில் ஒரு தையல் போட்டுருங்க. இது ரெண்டாவது தையல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தையல் மடிச்சிடணும், செகண்ட் தையல் வந்து கேன்வாஸ் மேலே போட்டுட்டு அப்புறம் இந்த கேன்வாஸை திருப்பணும். ஸோ இது தைக்கும் போது நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தையல் நான் சொன்ன மாதிரி கேன்வாஸை இந்த டவுன் பார்ட்டில் ஒரே ஒரு தையல் போட்டுங்க. ஸோ ஜஸ்ட்டு கேன்வாஸ் நல்லா கீழே வச்சு ஒரு மடிச்சிட்டு இதை எப்படி லிஃப்ட் பண்ணிவிடுங்க. லிஃப்ட் பண்ணி இங்கே ஒரு தையல். ஸ்டைல் எப்படி போட்டுட்டு அகெயின் இதை திரும்பி மடிச்சிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மடிச்சிருங்க. மடித்த பிறகு இங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இங்கேருந்து தைச்சி கேன்வாஸ் ஃபுல்லாக தைச்சி எண்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடிகிற மாதிரி இப்போ நான் இதை தைக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த நெக்லைன் கேன்வாஸ் எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் தான் நீங்கள் தைக்கணும். அவுட்டரில் இருக்க துணிகளை கொஞ்சமாக ஒரு மார்ஜின்லாம் கொஞ்சமாக விட்டு பேலன்ஸ் இருக்க துணிகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நாச்சஸ் வச்சு போட்டுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டர்னிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த கர்வ் எட்ஜில் நாச்சஸ் போட்டுட்டு இப்போ இந்த காலரை இது நம்ம திருப்பிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதை ஜஸ்ட் நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒன்று இல்லாட்டி இது மேலே ஒரு பேஸ்டிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்குங்க. இல்லாட்டி அயனிங் பாக்ஸ் எடுத்து இதை நல்லா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேஸ்டிங் ஸ்டிச் போட போகிறேன். இது எதுக்காகனா கேன்வாஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறதுக்காக நம்ம போடுறது. ஸோ இது ஒன்ஸ் முடித்த பிறகு நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் நடுவில் ஒரே ஒரு தையல் போட்டுக்குங்க. கரெக்டாக இப்படி இழுத்து இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு தையல் போட்டுங்கனாலே போதும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த காலரை எப்படி ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி இது சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சென்டர். ஃபேப்ரிக் எடுங்க. ஃபேப்ரிக்கோட சென்டரும் இதோட சென்டரும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக்கோட சென்டரை வச்சுருங்க. வச்சு இதில் ஒரு பின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எங்கே ஷோல்டர் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கும், அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்து இங்கே ஒரு மார்க்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்துடும். ஓகே, என்ன பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இப்போ இந்த காலர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் தைக்க போகிறேன். ஸோ கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த துணியோட மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இதை டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக இப்படி டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காலரோட மிட் பாயிண்ட்டும் என்னோடய பேக் நெக் லைனோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக வருது. ஸோ கரெக்டாக வச்சு நான் தைக்கிறேன்.
டர்னிங் வரும்போது ஸோ இந்த கேன்வஸை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை இது மேலே ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சு இது கூட ஒரு தையல் போட்டுருங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இது கூட இப்படி ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சு நம்ம இப்போ ஒரு தையல் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரா எட்ஜை இதுக்குள்ளே வச்சு பேக் சைடில் தைக்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கனி நம்ம இங்கே பேஸ்டிங் ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது சும்மா செக்யூர் பண்ணுறதுக்காக தான் இந்த தையலை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நெக்லைன் ரொம்ப 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 அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து நெக்கில் எவ்வளோ அழகாக உட்காருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் நீங்கள் போடும்போது காலர் வந்து ரொம்ப தூக்கிட்டு நிற்காமல் எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ அதே மாதிரி கலர் காம்பினேஷன் ஐ லவ் இட். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிய வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக காட்டன் ஃபேப்ரிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னும் ஒரு அழகான நெக்லைன் டிசைனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.